இது ஒரு சாதாரண ரெசிபி இல்லங்க. இது என்னோட மனசுக்கு ரொம்பவே க்ளோஸான ரெசிபி. ஆமாங்க. நம்ம சேனல் சுதா பாபு சமையல் மானிடைஸ் ஆனதுக்கு என்னோட பையன் வந்து இத வாங்கிட்டு வந்தான். இத வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு என்கிட்ட சொன்னான், "அம்மா இத நீ செஞ்சு சந்தோஷமா சாப்ட்டுட்டு இத பத்தி வீடியோ போடு" அப்படின்னு சொல்லி என்கிட்ட குடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா வந்து என்னோட வேலை நேரம் பிஸி என்னால செய்யவே முடியல. பால் வந்து வாங்காமயே விட்டுறேன். தினமும் டீ வாங்குறதுக்கு மட்டும் வாங்கிடுறது, தயிர் போடுறதுக்கு வாங்கிர்றது. எக்ஸ்ட்ரா பால் வாங்கவே இல்ல. அதனால செய்யாமயே இருந்துச்சு. நேத்து தான் வந்து என்னோட பையன் வந்து, "நீங்க கண்டிப்பா இத செஞ்சே ஆகணும்னு" சொல்லிட்டு கண்டிஷன் போட்டான். கண்டிஷன்னா, அன்பான கண்டிஷன். சரின்னு சொல்லிட்டு நானுமே எங்க வீட்டுக்காரர்கிட்ட பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டேன். அப்புறமா அவரும் ஒரு 1/2 லிட்டர் பாலு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு. வாங்குனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், நான் அந்த இதில படிக்கும்போது 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் போட்டிருந்துச்சு. அடடா! 1/2 லிட்டர் தானே இருக்கு சொல்லிட்டு, நான் அப்புறம் அத பாதியா பிரிச்சுட்டு, பால கொதிக்க வச்சுட்டு அப்புறமா அந்த பாதியா பிரிச்சேன் இல்லைங்களா, அதில பாதிய எடுத்து மறுபடியும் நான் ஃப்ரிட்ஜில அதே பாக்கெட்லேயே கொட்டி ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த மீதிய மட்டும் போட்டுறலான்னு எடுத்து வச்சேன். பால் கொதிச்சு வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அது பால் காயட்டும் அப்படி சொல்லிட்டு, காய வச்சுட்டு அப்புறம் சேர்க்கலான்னு காய வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சேனல் மானிடைஸ் ஆனது. இதுக்கு நம்ம வந்து எவ்வளோ போராடி இருக்கோம். நீங்களுமே உங்க சேனல்லாம் வந்து நடத்திட்டு வரீங்க அப்படின்னாக்கா, நீங்களுமே அவ்வளோ போராடிட்டு இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கும் இந்த யூடியூப்ல மானிடைஸ்க்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா, என்னோட ஷார்ட்ஸ்ல, வீடியோஸ்ல கேளுங்க. ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆகுது இல்லைங்களா? 1 வருஷத்துல நான் ஷார்ட்டு, லாங் வீடியோ, லைவ் போட்டு மானிடைஸ் பண்ணியிருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் உங்களுக்கு நான் விளக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்லுவேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் நான் மானிடைஸ் ஆனதுக்கப்புறம் சொல்றதுல நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா என்ன தெரியும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது இல்லையா? தெரிஞ்சத ஷேர் பண்றேன். மானிடைஸ் பண்றோம்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அத பத்தி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணுவோம். அ கிளியர் பண்ணுவோம். இப்போ நான் பால் 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு அந்த பாதியா எடுத்து வச்ச ஃபலூடா மிக்ஸ நான் போடுறேன். பார்க்கறதுக்கே நல்லா வந்து ரோஸ் மில்க் வாசனை நல்லா வந்து வெளியில வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபலூடா இருக்கிறது இல்லையா, அதுதான் வந்து 10 நிமிஷம் வேகணும் அப்படின்றதுனால, அது ஒரு 10 நிமிஷத்துக்காக விட்டுட்டு கிளறி விட சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் கிளறி விட்டுட்டே இருந்தேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே வந்து நானும் கொஞ்சம் ஸ்லோ குக்கிங்கில கிளறி விட்டுட்டு இருக்கிறேன். ஆமாங்க. இந்த சேனல் மானிடைஸ் ஆனதுக்கு நான் என்னென்னலாம் வந்து பண்ணேன்னு உங்ககிட்ட நான் இந்த ரெசிபி செய்யும்போதே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு நாளைக்கு ஸ்டார்ட்டிங்கில நான் 3 ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேங்க. 3 ஷார்ட்ஸ் போடுவேன். வாரத்தில ஒரு லாங் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அ இருந்தாலுமே வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்மியா தான் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்ட்டிங் யூடியூபர் அப்படின்றதுனால நம்மளுக்கு கம்மியா தான் போயிட்டு இருந்தது. பாருங்க இது மீதிய நான் வந்து ஏர் போகாம வந்து ஒரு பின் போட்டு வச்சுட்டேன். பாதிய நான் ரெசிபி செஞ்சுட்டு இருக்கிறேன். பாதிய வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில வைக்க போறேன். ஸோ இது வாட்ச் ஹவர் வராமயே இருந்ததும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைவ் போட சொல்லி. லைவ் போட்டாலும் அந்த அளவுக்கு வாட்ச் ஹவர் வரல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் கேள்விப்பட்டு அது நான் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அதில ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேச ஆரம்பிச்சேன். நல்லா வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சு. அ அதுக்கப்புறம் வந்து சேனல் மானிடைஸும் ஆயிடுச்சுங்க. அதுக்கான ரெசிபி தான் இது. எல்லாரும் நெறைய ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே போட்டு சூப்பரா செய்வாங்க. நான் ஒன்லி அப்படியே பால காய்ச்சி அதில கிண்டி ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் மறுநாள் காலையில அத எடுத்து நாங்க சர்வ் பண்ணி குடிக்க போறோம். நெக்ஸ்ட் டைம் அந்த பாதி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அது செய்யும்போது நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு பார்க்கலான்னு ஆசை இருக்கு. ஓகேங்க. என்னோட சேனல் மானிடைஸ் ஆனதுக்கு நாங்க குட்டி செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சேனல் நீங்க யூடியூபரா இருந்தீங்கன்னா, உங்களோட சேனல் மானிடைஸ் ஆகுறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நன்றி, மகிழ்ச்சிங்க.